காட்டுப்பகுதியில் 2 இளைஞர்களை கட்டி போட்டு அடித்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஊர் திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோதம் கொலையில் முடிந்தது எப்படி? ஆள் அரவமற்ற காட்டுப்பகுதியில் வைத்து 2 இளைஞர்களை பெல்ட்டால் அடித்து கண்மூடித்தனமாக தாக்கும் இந்த காணொளி காண்போரின் இதயத்தை பதைபதைக்கச் செய்கிறது. உன்னை உசுரோடையே விடமாட்டோம் என மிரட்டி கொடூரமாக தாக்கியதில் ஒரு இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு இளைஞரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். என்ன நடந்தது? 2K கிட்ஸின் கெத்து போட்டிதான் நடந்த கொலைக்கான காரணமா? முழு குற்ற பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். இந்த வீடியோவில் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர்களின் பெயர் மோகன்ராஜ் மற்றும் ஜீவானந்தம். இருவரும் சேலம் திருமலைகிரி இடும்பன் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் நடந்த கோயில் கொடை விழாவில் மோகன்ராஜ் தரப்பினருக்கும் மற்றொரு தரப்பு இளைஞருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் அனைவரும் கஞ்சா போதையில் இருந்த காரணத்தால் கொடை விழா முன்பகையை மனதில் வைத்து ஜீவானந்தத்தையும் மோகன்ராஜையும் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். அதோடு மோகன்ராஜின் கூட்டாளிகளையும் கொன்றுவிடுவதாக மிரட்டி பெல்ட்டால் கடுமையாக அடித்து கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார்கள். படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோகன்ராஜ் வெள்ளிக்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இறந்தவரின் உறவினர்கள் சேலம் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருமலைகிரி பகுதியில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த படுகொலை நடந்திருப்பதாகவும் உயிரிழந்தவரின் தாய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர்கள் தன்னுடைய மகனை கொலை செய்தது மட்டுமின்றி மேலும் 3 தலைகள் உருளும் என மிரட்டியதாகவும் பகீர் கிளப்புகிறார். இன்னும் இருக்கிறவங்களே நாங்கள் இதோட மோசமாக தலையை வெட்டி தனியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? என்ன அந்த பையன் அவ்வளோ ஒரு தப்பு பண்ணிச்சு, நீங்கள் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிவிட்டோம்? நீங்கள் கொண்டு போட்டு இன்னும் நாங்கள் இருக்கிறவங்கள 3 பேர்த்த 4 பேர்த்த கொண்டு போட்டு தான் நாங்கள் சரணடைவோம் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிறாங்க. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் காளியப்பன், தங்கராஜ், செல்வம், இளங்கோ, சூர்யா, பிரகாஷ், முருகன், கவினேஷ் ஆகிய 8 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் 7 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பலரும் இன்னும் 18 வயதை கூட பூர்த்தி செய்யாத இளம் சிறார்கள் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் புழங்கும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் கஞ்சா போதையிலிருந்து இளைஞர்களை மீட்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.